பிக் ஐலாண்ட், பெரிய தீவு. அங்கதான் இதோடைய இயற்கையில் அழகமாக இருக்கும். இங்கிருந்து 6000 கிலோமீட்டர் ஜப்பான் இருக்குன்னு தான் நீங்கள் நம்புவீங்க. அதே மாதிரி கலிஃபோர்னியாவிலிருந்து ஹவாய்க்கு 3200 மைலில் இங்கிருந்து 6700 கிலோமீட்டர் தொலைவில் ஜப்பான் இருக்குது. அமெரிக்காவுடைய இது 50வது ஸ்டேட்டு. இந்த ஹவாய் ஸ்டேட் வந்து கலிஃபோர்னியாவிலிருந்து 3200 மைல்கள் தொலைவில் பசிபிக் பெருங்கடலில் அமைஞ்சிருக்கு. இந்த தீவுடைய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மிக அதிகமான எரிமலைகள் இங்கே தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ சமீப காலமாக எதுவும் வர்றதில்லை. சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய இருந்தது. அந்த எரிமலை குழம்பிலிருந்து வந்த பாறைகள் எல்லாமே, இந்த மண்கள் எல்லாமே இன்றைக்கி பாருங்கள் கருங்கலராக தான் இருக்குது. இந்த பாறை மண் எல்லாமே சும்மா கருப்பு கலராக தான் இருக்குது. இன்னும் இந்த தீவில் வந்து பல எரிமலைகள் இந்த தீவு பார்த்தீங்கன்னா, இந்த தீவு வந்து தீவு எல்லாமே கடவுளுடைய அறிவில் இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து ஹவாய் அப்படிங்கிற ஸ்டேட்டில் சுவாமி கிரில் தோசைங்கிற ஃபுட் வெஜிடேரியன் கடையில் மோர் வாங்கி நான் குடிச்சிட்டேன். டிபிக்கல் சென்னை ஸ்டைல் மோர். தேங்க்யூ. இங்கே ஒரு பாருங்க வாட்டர் ஃபவுண்டன். ஐலண்ட் வந்து எப்பவுமே ஹாட்டாக இங்கே வந்து ராக்கு பார்த்தீங்கன்னா lava rock. It's a really like வந்து lava rock தான் இருக்கு. இந்த காம்பவுண்ட்ல பார்த்தா இந்த க்ளோஸ்ல காட்டுற பாருங்க. It's a lava rock, black or very very dark black. Hello, good morning, welcome back my channel Universal Tamil Media. Hello friends, welcome back to my channel Universal Tamil Media. இன்னைக்கு நான் எங்கே இருந்து இந்த vlog பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய 50th ஸ்டேட்ஸ் ஹவாய் ஸ்டேட்டில் வந்து இன்றைக்கி வந்து வைக்காலஹா பீச் அப்படிங்கிற இதில் ஹோட்டல் மேரியாட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இதை பற்றின vlog தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுதான் அதோடைய மெயின் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ நான் அப்படியே ஹோட்டலுக்குள்ளே போகிறேன். இதோடைய என்ட்ரன்ஸில் பாருங்கள், இங்கே ஃபுல்லாக இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க, அரேஞ்ச் பண்ணிக்காங்க. ரொம்ப வந்து நேச்சுரலி அமைச்ச மாதிரியே இருக்கும். இங்கே ஸ்விம்மிங் பூல் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு
5 ஸ்டார் 7 ஸ்டார் லெவலில் இருக்கும் ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஃபிட்னஸ் சென்டர். தெர் இஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் என்ஜாயிங் ஹியர். இப்போ நான் ஸ்விம்மிங் பூலுக்கு நான் போகலை, நான் இப்போ நான் பீச்சுக்கு தான் போகிறேன். உங்களுக்கு பீச்சில் காட்டுறேன். The hotels area outside view. Here on the swimming pool, restaurant, and the hotels. Beach உடைய ரிசார்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர். அமெரிக்காவில் வந்து நான் இப்போ தான் முதல் முறையாக அமெரிக்கா லைஃப்பில் சென்னை மரம் நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்டல் கிளியரான ஒரு சர்வீஸ் இருக்குது. நிறைய கயாக் போட் இருக்கு. கயாக் பண்ணுறவங்க ஹயர் பண்ணி இந்த போட்டுக்கு பாருங்க. பீச்சில் இன்னொரு சைடு வே இருக்குது, அதை இப்போ நம்ம பார்ப்போம். இது எதுக்காக இந்த தண்ணியை வந்து இந்த பீச்சில் கலக்கணும். எதுக்காக ஒரு வாய்க்கால் மாதிரி கட்டியிருக்காங்க. தண்ணி வேஸ்ட் ஆகாமல் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்து எடுத்து அந்த பக்கம் ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற அந்த மீன் வளர்த்துற அந்த இடத்துக்குலாம் போய்ட்டு திருப்பி இந்த பக்கமே இறந்துடுறாங்க. கடல் நண்டு பாருங்க, கருப்பு கலர். இயற்கையின் அழகின் இங்கே நிறைய எல்லாமே வந்து நேச்சுரலாகவே இந்த பாறைகள் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. இது எப்படி இந்த இது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல 300,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தீவு வந்து தண்ணி கடலுக்கு அடியில் தான் வந்திருக்கு. சில காலகட்டங்களுக்கு பிறகு நாம் படிச்சிருக்கோம், இந்த கடல் உள்வாங்கிறதுல சுருங்கிறது தான் இந்த தீவுகள் வெளிப்பட்டிருக்கு. அதனால தான் இதனுடைய மண்ணுடைய அமைப்புகளையும் பாறையுடைய அமைப்புகளையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எப்படி இந்த தண்ணி உள்வாங்குச்சுன்னா, இந்த எரிமலைகள் வெடிப்பினால தான் இந்த கடல்கள் வந்து உள்வாங்குவதும் இந்த பின்னாடி போவதும் அமைஞ்சு இந்த தீவுகள் வெளிப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் நான் வரலாற்றில் படித்த ஞாபகங்கள் இருக்குது. ஏன்னா இந்த மண்ணுடைய நில அமைப்பு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். கடற்கரைக்கு வந்தால் தண்ணி நினைக்கிற அந்த கோப்பை நினையாமல் தண்ணி ரொம்ப கிருஷ்ணனுக்கு